பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றாய் கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அங்கு ஒரு அழகான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பதாய் பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பதாய் பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில் என்று. நன்றாய் கவனிங்களேன். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராகி நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழல் காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை என்பதை இங்கு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எலியாவை குறித்த ஒரு விசேஷித்த ஒரு மகிமையான செய்தியை நாம் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். அது எலியாவுக்கு மாத்திரமில்ல, நமக்கும் கொடுக்கப்படுகிற உன்னதத்தினுடைய வார்த்தையாய் இருக்கிறது, பரலோகத்தின் மன்னாவாய் இருக்கிறது. இதில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்ன? நீ வெளியே வந்து எனக்கு முன்பதாய் நீ பர்வதத்தில் நில் என்று சொல்லுகிறார். நீ வெளியே புறப்பட்டு வா, நீ வெளியே புறப்பட்டு வா, வெளியே வந்து எனக்கு முன்பதாய் நில் மகனே என்று சொல்லி எலியாவிடத்தில் தேவன் பேசுகிற ஒரு அனுபவம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் பலவிதமான காரியங்களை எதிர்பார்த்துதான் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டது மட்டுமல்ல, தேவனுடைய தீர்மானத்தின்படி தேவ திட்டங்கள் நமக்குள் புதைக்கப்பட்டு இருக்கிறது. நமக்குள் தேவன் தேவ திட்டங்களை வைத்துதான் இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் அநேகம் ஆயிரமாய் இருக்கிறபடியாலே நீங்களும் நானும் கர்த்தருக்கு தேவையாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இருக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வெளியே தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்மை கொண்டு தேசங்களை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். எனவே உங்களையும் என்னையும் தேவன் ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வந்து அவருக்கு முன்பதாய் தேவன் நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார். ஆனாலும் கூட தேவ திட்டம் அறியாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது அல்லவோ, அநேக காரியங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லவோ, நம்மை குறித்து சிந்திக்க முடியாதபடிக்கு என்னடா வாழ்க்கை இது, ஏன் நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அல்லவா, யாரிடம் பேசினாலும் ஏமாற்றப்படுகிறோமே, யாரை நம்பினாலும் ஏமாற்றப்படுகிறோமே என்றெல்லாம் கலக்கம் ஒரு பக்கத்தில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட சூழலில் கர்த்தர் நம்மை கைவிடாது இருக்கிறவராகத்தான் இருக்கிறார். ஒரு நாள் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எலியாவை குறித்து நன்றாய் நமக்கு தெரியும். ஒரு ஏசபேலின் ஆவியிலே அவர் பயப்படுகிறார். ஏசபேலின் வார்த்தைக்கு பயப்படுகிறார். ஐயோ ஐயோ, நான் ஒருவனை மாத்திரம் தப்பி இருக்கிறேன், எல்லோரும் செத்து போய்விட்டார்களே, என்னோடு இருந்த எல்லா இறைவாக்கினரும் செத்து போய்விட்டார்களே என்றெல்லாம் புலம்புவதை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த எலியாவிடத்தில் தேவன் பேசுகிறார், ஏன்பா இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய், உன்னை கொண்டு செய்கிற காரியம் இன்னும் அதிகம் இருக்கிறபடினாலே புறப்படு 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 என்று சொன்னாலும் கூட அந்த எலியாவுக்கு பயம் வந்து விடுகிறது. எலியா கலங்கி கலங்கி பேசுகிறார். கெபியில போய் அமர்ந்து ஒளிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளிந்திருந்தது போதும், ஒளிந்திருந்தது போதும் என்று சொல்லி நீ வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏன் ஆண்டவர் வெளியே வர சொல்லுகிறார் தெரியுமா? நம்ம நிறைய விஷயங்கள்ல இந்த உலகத்தின் பிரகாரமாக கட்டப்பட்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய காரியங்களை மனதில் ஏற்றி 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 கர்த்தருடைய மகிமையை காண முடியாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்கிறோம். அதை விட்டு வெளியே வர தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். ஓ சோம்பேறி தனத்தை விட்டு வெளியே வர தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். பயம் என்கிற இருளை விட்டு வெளியே வர தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீ வெளியே வந்து பாருப்பா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதை நீ காண்பாய். நீ வெளியே வந்து பார், உன் சிந்தைகள் மாறு. வெளியே வந்து பார், உன்னோடு நான் பேசுவேன். வெளியே வந்து பார், புறப்படு வெளியே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சத்தம் கேட்க முடியாதபடிக்கு பாவங்கள் நம்மளை கட்டி போட்டு இருக்கிறது, பலவீனங்கள் கட்டி போட்டு இருக்கிறது, வியாதிகள் கட்டி போட்டு இருக்கிறது, தரித்திரங்கள் கட்டி போட்டு இருக்கிறது. இது நிமித்தமாய் வெளியே வர முடியாதபடிக்கு ஐயா கூனி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ சத்தம் கேட்க முடியல.
ஜெபிக்க நினைக்கிற, கர்த்தரோடு உறவாட நினைக்கிற, ஆனால் இந்த கட்டுகள் எனக்கு பலவீனங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது, கர்த்தரோடு உறவாட முடியலையே என்கின்ற கவலை நமக்கு இருக்கிறது அல்லவா? நானும் ஜெபித்து தான் பார்க்கிறேன், ஒன்று நடக்கலையே என்கின்ற வேதனை நமக்கு இருக்கிறது. பாருங்களேன், இந்த கருமன் தேவ பிள்ளையே, இன்றைக்கு கட்டுகள் அறுக்கிற நேரமாக இருக்கிறது. இந்த செய்தியின் வேளையில கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவ சத்தம் உங்கள் காதுகளை கேட்கும்படியாய் தேவன் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? புறப்படு வெளியே வா, புறப்படு வெளியே வா. முடங்கி இருந்தது போது, உள்ளே மாட்டிக்கொண்டது போது, தைரியமாய் வெளியே வா. அவமானப்பட்டு விடுவாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ பயப்படாத. வெளியே உனக்காய் நான் காத்திருக்கிறேன், வெளியே உனக்காய் காத்திருக்கிறேன், என் ஆலோசனை காத்திருக்கிறேன், வெளியே வா, நான் அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்களேன். சாதாரண காரியம் இல்லைங்க இது. அந்த மனுஷன் பயந்து உள்ள கிடக்கிறாரு. நம்ம நிறைய நேரத்தில் இந்த உலகம் பாருங்களேன், சொன்ன வார்த்தைகளை முழுக்க மைண்டில் ஏற்றி அந்த வார்த்தைகளை வைத்தே நம்ம வாழ்க்கையை ஓட்ட பார்க்கிறோம். அது பலவீனமாய் இருக்கிறது, அது ஓட்டை பாத்திரமாய் மாறிவிடுகிறது, அது பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பாதையாய் மாறுகிறது. பாருங்களேன், அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, சரி செஞ்சு பார்ப்போமே. இன்னைக்கு பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தா கூட எத்தனை பேர் பேச்சை கேட்கிறோம் பாருங்களேன். ஒவ்வொரு டாக்டர் பேச்சை மாத்திரமில்லை, நம்முடைய தெரிந்தவர்கள் நண்பர்கள் யார் என்ன சொன்னாலும் ஓகே இந்த மெடிசன் எடுத்து பார்ப்போம், ஓகே இந்த மெடிசன் எடுத்து பார்ப்போம் என்றெல்லாம் சொல்லி எல்லா மெடிசனும் எடுத்து கடைசியில் ஒன்றும் சுகமாகாதபடிக்கு பலவீனப்பட்டு இன்னும் என்னையா மருந்து இருக்கிறது, வேற யாராவது தருவார்களா என்றெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமே. இப்படிப்பட்ட கட்டுகளை உடைக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். உலகம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நம்முடைய இருதயம் மறுக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எலியாவை பார்த்து சொன்னார், வெளியே வாப்பா, நான் உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்ல கவனிங்களை, கர்த்தருடைய சத்தம் கேட்பதை பார்க்க முடிகிறது. எளிய தேவ சத்தத்தை கேட்கிறாருங்க. அந்த சத்தம் பாருங்களேன், அமைதிக்கு பின் உருவாவதை பார்க்க முடிகிறது. நம்முடைய போராட்டம் கொஞ்சம் அப்படியே அதை நிறுத்தி வெளியே வந்த அமைதி இருக்கு பாருங்களேன், அந்த அமைதியில் தாங்க தேவ சத்தம் நம்மளால் கேட்க முடியும். அப்பந்தான் தேவன் பேசுவது காதில் விழு. அது வரைக்கும் நம்முடைய ஆத்மா பேசி புலம்பிக்கிட்டே இருக்கு, மைண்டு பேசி புலம்பிக்கிட்டே இருக்கு. அது புயலடிக்கிற காரியமாக இருக்கு, அது வெள்ளம் கொண்டு வரக்கூடிய இறைச்சலாக இருக்கு, அது பாறைகள் பிளக்கிற சத்தமாக இருக்கு, பர்வதங்கள் பிளக்கிற சத்தமாக இருக்கு. இப்படி பலவிதமான சத்தங்கள் உள்ளுக்குள் உண்டாகி தேவ சத்தம் கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயமானது கடினப்பட்டு விடுவதை பார்க்க முடிகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளியே வா, நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே வருகிற அந்த அனுபவம் என்ன தெரியுமா? அமைதிக்கு திரும்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வெளியே வந்து அமர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் சமூகத்தில் அமர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அமைதியா இரு, உன் இருதயத்தை கலங்க பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நல்ல கவனிக்க, ஒரு அமைதி உண்டாகிறதுங்க. அவ்வளவு சத்தம் பயங்கரமா இருந்தது, இப்போ ஒரு அமைதி உண்டாகிறது. அந்த அமைதியில ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அந்த மெல்லிய சத்தத்தில் தேவன் எலியாவோடு பேசுகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அமைதியா இருக்கின்ற அந்த சமூகத்திற்கு வரணுங்க. உலகத்தில் இருக்கிற பொல்லாத பலவீனங்களை விட்டு நம்ம வெளியே கண்டிப்பா வந்துதான் ஆகணும். நீங்க வந்துருங்க தைரியமாய். எல்லா போராட்டத்திற்கு விடுதலை உண்டு. ஐயா வெளியே போக முடியலையே, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, பயப்படாதீங்க. தேவ சத்தம் கேட்க வேண்டும் என்றால் இருதயம் அமைதிப்படுத்தப்பட வேண்டும், அப்பதான் கர்த்தர் பேசுவது நமக்கு கேட்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சத்தம் கேட்க பழகிட்டு வைத்துக் கொள்ளுங்களேன். எத்தனை கோலியாத்துகள், எத்தனை எரிகோக்கள், எத்தனை பெலிஸ்தியர்கள், எத்தனை செங்கடல்கள், எத்தனை வனாந்தரங்கள் நமக்கு எதிராக சூழ்ந்திருந்தாலும் சரி, ஒன்றும் சேதம் அடையாதபடிக்கு, ஒன்றும் சேதம் நம்மளை ஆக்காதபடிக்கு கர்த்தரின் வல்லமை அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். எனவே நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த மெல்லிய சத்தத்தில் தேவன் பேசுகிற ஒரு அனுபவம், இதை மட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏசப்பா எங்கூட பேசுங்க ஆண்டவரே, ஐயா எங்கூட பேசுங்க ஆண்டவரே. அந்த பேசுகிற சத்தம் நமது வாழ்வின் சுவாசங்க, நம்முடைய வாழ்வின் சுவாசம். அந்த சுவாசத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். எனவே நீங்கள் அப்படியே உள்ளிருந்து வெளியே வாருங்கள், கட்டுகளை அவிழ்த்து வெளியே வாருங்கள், நீங்கள் புறப்படுங்க வெளியே, அமைதியாக தேவ சமூகத்தில் வந்து அமருங்கள். கர்த்தரின் சத்தம் உங்களை விடுவிக்கும். எல்லாரும் ஒருமனப்படுவோம். தேவ சத்தம் கேட்கும்படியாய் பிதாவை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள், பலவீனங்கள் ஐயா, சத்தம் கேட்க முடியாதபடிக்கு, உங்களுடைய ஆலோசனை கேட்க முடியாதபடிக்கு எங்கள் இருதயம் முழுக்க கவலையோடு போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு விடுதலை, பிள்ளைகளுக்கு
உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.